ஸ்டார்பக்ஸ் காஃபி உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுல வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாய் தான் அதனுடைய ஓனரா மாறினாரு அப்படிங்கிற விஷயம் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இது ஸ்மால் ஸ்டோரிஸ் பிக் இன்சைட் சீரிஸ். இன்னைக்கான இன்ஸ்பிரேஷன் பார்க்கலாமா? ஸ்டார்பக்ஸ் அப்படிங்கிறது 1981ல வெறும் காஃபி பீன்ஸையும் காஃபி எக்யூப்மெண்ட்ஸையும் விற்கிற கடையா இருந்தது. ஹாவர்ட் ஷால்ஸ் அப்படிங்கிறவர் 1981ல அந்த கம்பெனில போய் வேலைக்கு சேர்றாரு. அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வர்றாரு. ஸ்டார்பக்ஸோட லோகோ, அந்த பேர் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த வருஷம் அவர் இட்டாலியில மிலான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க பார்த்தா நிறைய எஸ்பிரஸோ பார்ஸ் இருந்தது. அதுவும் ஒரு காஃபி ஷாப் தான், பட் ஆனா காஃபி பார்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அங்க உட்காந்து காஃபி குடிச்சு ரொம்ப நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதை அவர் அங்க பார்த்தாரு. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியா கிடைச்சது. நம்ம ஏன் இதை கொண்டு போய் சியாட்டில்ல இருக்கிற ஸ்டார்பக்ஸ்ல போய் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. ஸ்டார்பக்ஸ் ஓனர்ஸ் கிட்ட பேசுறாரு. நம்ம காஃபியை விற்க கூடாது, காஃபிங்கிறது ஒரு அனுபவமா நம்ம விற்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ஓனர்ஸ் ஒத்துக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, காஃபி பீன்ஸையும் இந்த எக்யூப்மெண்ட்ஸையுமே நம்ம ஒழுங்கா வித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஐடியாங்கிறது ஒரு பீயா இருந்தது. 1985ல இல் கார்ஜியாஸ் அப்படின்ற பேர்ல அவர் ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிச்சார். அவரு இமேஜின் பண்ண மாதிரியே எல்லா மக்களும் சேர்ந்து அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான ஒரு காஃபி ஷாப்பா அது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாவும் போச்சு. ஸ்டார்பக்ஸ் விலைக்கு வந்தது. அப்போ அவரு கொஞ்சம் பணத்தை திரட்டி ஸ்டார்பக்ஸ் கம்பெனியை வாங்கிட்டாரு. அவர் ஏற்கனவே வச்சிருந்த இல் கார்ஜியாஸ்ன்ற பேரை மாத்தி ஸ்டார்பக்ஸ் மாத்திடுறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 35,000 ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப்ஸ் இந்த உலகம் முழுக்க ரன் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, ஒரு சின்ன காஃபி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவரு காஃபியை விற்கணும்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா ஒரு அன்சக்சஸ்ஃபுல் இல்லைன்னா ஒரு நார்மலான பிசினஸ்மேனா இருந்திருக்கலாம். ஆனா அவர் ஒரு காஃபியை விற்க கூடாது, ஒரு அனுபவத்தை விற்கணும். ஹாவர்ட் ஷால்ஸ் ரொம்ப திறமையா ஒரு காஃபி ஷாப்பை மிகப்பெரிய செயின் ஆஃப் காஃபி ஷாப்ஸா மாத்தினாரு. என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.